நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசிரியத்துக்கு போட்டதான காலை பொழுது யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்க தேவனுடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார். இயேசு இதை கேட்டு அப்படியே ஆண்டனை பண்ணிக்கோங்க, ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படிப்பட்ட விசுவாசம், இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவே ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்துச்சு. ஆமென். அப்போ விசுவாசம்தான் மிக முக்கியமானது. கிறிஸ்துவர்களுக்கு நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள். யாருடைய விசுவாசிகள்? ஏசப்பாவுடைய விசுவாசிங்க. அப்போ நம்ம ஏசப்பாவை நம்புகிறோம் பார்த்திங்களா, அதுதான் விசுவாசம். அப்போ அடிப்படையே நமக்கு என்னென்னா நம்பிக்கை தான். இப்போ இங்கே நம்பி வந்திருக்கிறோம். என்ன நம்பி வந்திருக்கிறோம்? ஏசப்பா இடத்துல வந்தால் என் கஷ்டம் போகும், என் கவலை மாறும், என் பிரச்சனை போகும், என் கண்ணீர் தீரும். அப்படி தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். அப்படி தான் இந்த 100க்கு அதிபதியும் நம்பி வந்தான். நல்லா பாருங்கள், பாட்டு பாடணும். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை ஆண்டு விடவே மாட்டார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசு என்கிற நாமத்தை அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு இயேசுங்கிற நாமம் தெரியும்? தெரியாதான் ப்ராப்ளம். இன்றைக்கி ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சால் சந்தேகமே வராது. சில வேளை சந்தேகம் வருதுன்னா பிசாசு தான் வர வைப்பான். நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலையும் மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்கலையே. ஏசப்பா விட்டே கொடுக்க மாட்டார். யார் கையில்? சாத்தான் கையில். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கோன்னா ஏசப்பா நம்மளை பிசாசு கையில் கொடுத்துட்டான்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷன் கையில்னா தொடர்ந்து நம்ம பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா ஏசப்பா தான் விட்டுருக்காருன்னு அர்த்தம். சாத்தான் கையில் தொடர்ந்து மனுஷங்க நம்மளை நெருக்கிட்டே வராங்கன்னா ஏசப்பா தான் விட்டுருக்காருன்னு அர்த்தம். ஆனால் விடமாட்டார் விசுவாசமாக இருந்தால். சரி, இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லை என்று மெய்யாகவே, உண்மை, சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்றாரு. மெய்யாகவே சத்தியம். ஏன்னா இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன், யூதன் அல்ல. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம தேவனை அறிந்தவங்க. திடீர்னு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, தேவனே அறியாது, நம்பிட்டு வந்துடுவாங்க செய்வார்னு. ஏன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டு தேவனை தேடி வருவாங்க, முழு நம்பிக்கையோடு வருவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி செய்வார், நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு நம்பிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் தொடுவார் ஆண்டு மறுபடியும் வருவாங்க அவங்க. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ விசுவாசம்தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. பாருங்களேன், எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நீ இருக்கவே முடியாது. நல்லா பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உனக்கு விசுவாசம் இல்லையா, நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டேன். இப்போ நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்குறோம், வாசிங்க, ஏனெனில் இப்போ நம்ம தேவனிடத்தில் சேர்ந்துருக்கோம்ல, சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் என்ன பண்ணுமா? விசுவாசிக்க வேண்டும். நீ தேவனை தேடினா உனக்கு பலன் அளிப்பார்னு நீ நம்பணும். நான் வரேன் போகிறேன், எது நடக்கலைன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நான் தேடுறேன், கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு செய்வார். அதான் இங்கே பவுல் வந்து ஆணித்தனமாக எழுதியிருக்கிறாரு. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? நான் ஏசப்பாவை தேடுறேன், கண்டிப்பாகவே எனக்கு பலன் கொடுப்பார். வசனத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை நம்பிட்டு வரையோ, எந்த காரியத்துக்காக முடிவு வேணும் வரையோ, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா கிட்ட வந்தால் பிளாங்கெல்லாம் போக மாட்டோம், நீ பிளாங்காக வருவ, உன்னை ஃபில் பண்ணி அனுப்புவார். சரி, 2வது வசனம் சொல்லப்படுது, யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மகதலேனா மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏசப்பா சொல்கிறாரு, நீ நம்பினா நான் செய்கிற அற்புதத்தை நீ பார்ப்ப என்று அவர் சொன்னாராம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இது யார் சொன்னது? ஏசப்பா சொன்னார். யாருக்கு சொன்னார்? மகதலேனா மரியாளுக்கு சொன்னார். நம்மளையும் பார்த்து சொல்லுவார், நீ என்னை நம்பு, என்னை நம்பு, நான் செய்கிற அதிசயத்தை நீ பார்ப்ப. ஏங்க, நடக்க முடியாதவன் நடக்க செய்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் அற்பமான காரியத்தை செய்ய முடியாது. செத்து போன உயிரோடு எழுப்பின தேவனுக்கு செத்து போன நம்ம வாழ்க்கையை எழுப்ப வளர முடியாத என்ன? இப்படியே ட்ரையாக போயிட்டுருக்கு என் வாழ்க்கையில், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கஷ்டமே இருக்குது அப்படின்னா அவரால் முடியாதா? வனாந்தரத்தை தண்ணி தரமாக மாற்ற ஆண்டுறால உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை எடுத்து போட முடியுமா? முடியாதா? அப்போ முடியாமல் இருக்குது. என்னென்னா, எனக்குள்ளே விசுவாசம் கம்மின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஏன் என் நிலமை இப்படி இருக்குன்னா, நீ தேவனை முழுமையாக நம்பலை. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ நம்பு. மனுஷனை நம்பாத, இயேசுவை நம்பு. மனுஷனை நம்பினா நீ ஏமாந்து தான் போவ. மனுஷனை நம்பினா நீ வெறும் கையாக தான் வருவ. இயேசுவை நம்பு. பாருங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதற்கு நலம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனை நம்பணும், எந்த மனுஷனை நம்பக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நீ தேவ மனுஷனை நம்பினா தேவ ஆலோசனை உனக்கு கொடுப்பான். நீ உலக மனுஷனை நம்பினா அவனை விட நீ பெரிய ஆகிடுவ, அவனோட நீ பணக்கார ஆகிடுவ, அவனோட நீ பெரிய ஆகிடுன்னு என்ன பண்ண மாட்டான், கழட்டி விட்டுருவான். ஆமாம் இல்லைங்களா? நீ தேவ மனுஷனை நம்பும் பொழுது அந்த தேவ மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியார் உங்களுக்காக ஜெபிக்க வைப்பார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். பைபிள் சொல்லுது, இதே எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவ தூதர்களே நீங்கள் எடுக்காதீங்க, தேவ தூதர்களே நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாரி, எபிரேயரில் வேறு இந்த தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டு நினைக்கிறேன். ரைட்டு. தேவதூதர்களே மனுஷங்க நியாயம் திருப்புமா. ஆனால் தேவதூதர்கள் எப்படி தெரியுங்களா? நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க. எப்படி பெரியவங்க? 2 ரெக்கை இருக்குது அவங்களுக்கு, புரிதுங்களா? நம்மளை விட ஃபாஸ்ட்டாக போவாங்க. நம்மளை விட தேவனிடத்தில் அதிக நெருக்கமாக இருக்கிறவங்க நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்கள விட நம்மள தான் ஆண்டு அதிகமாக நேசிக்கார், கை கொடுக்குறார். ரைட், சரி வந்துடலாம். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, சரி 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. எப்படி இப்போ என்ன பாருங்கள், ஆண்டவர்னு என்ன தெரியுமா? அந்த மனுஷன் வந்து அவர் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கான். ஆண்டவர் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னது? ஆண்டவர் அப்படின்னா அந்த கிரேக்க பாஷை சொல்லப்பட்டிருக்கு, உச்ச அதிகாரம் உடையவரான். உச்ச அதிகாரம் உடையவரான். இப்போ உயர் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உயர் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது. உயர் நீதிமன்றத்தில் கிடைக்கலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு. அப்படி உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர் என்று அர்த்தம் ஆண்டவர்னா. என்ன அர்த்தம்? உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கான். அவன் சொல்கிறான் தேவனை அறியாதவன் ஆண்டவரேன்னு. எப்படி சொல்கிறான்னா, ஏசப்பா அங்கே சுகமாக்கினார், இங்கே சுகமாக்கினார், இவனை குணமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை கேட்டு விசுவாசித்து நம்பிட்டு வந்திருக்கிறான். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில் உமது திருநாமம் நம்பினோரை நிற்க விடுவதில்லை, தேடி வந்தோரை தேடி வந்துட்டார். இப்போ இவர் யாருக்காக வந்தார்? வேலைக்காரனுக்காக வந்தார். நல்லா பாருங்கள், இதுதான் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பு. மற்றவர்களுக்காக நம்ம யோசிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்திலேயே சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க, அடங்காமல், அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம யாரையும் மாற்ற முடியாது, ஏசப்பா தான் ஒருத்தரை மாற்ற முடியும். விடுறாருன்னா ஏன் விட்டுருக்காருன்னு தெரியாது.
ஏன் திரும்ப விட்டுருக்காரு? சாத்தான் கையிலேருந்து திரும்ப விட்டுருப்பாரு, அவன் படுறதுக்காக விட்டுருப்பார். அப்புறம் பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் உணர்வான். ஆமேன் இல்லைங்களா? அதுக்குள்ளே பல பாடுபட்டுடும். பாடு இல்லை, இயேசுவிடத்தில் வந்தான். ஆமேன், ரைட். அப்போ ஆண்டவரே எப்படி முட்டி போட்டு எப்படி கேட்டிருப்பார்? முட்டி போட்டு, ஆண்டவரே என் வேலைக்காரனுக்கு. நம்ம என்னைக்காவது நம்ம வீட்டாளுக்கு ஜெபிச்சிருக்கோமா? உண்மையாக சொல்லுங்கள், நம்ம ஜெபிச்சிருக்கோமா? நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு ஜெபிச்சிருக்கிறோமா? நான் கேட்குறது உண்மையா? பெத்த பிள்ளைங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறோமா? இவ வேலைக்காரக்காக ஜெபிச்சிருக்காரு. அப்போ ஜெபிக்கணுன்றது கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ யார்கிட்ட ஜெபிக்கணும்னா ஏசப்பாட்டில் ஜெபிக்கணும். இவர் போய் கேட்டிருக்காரு, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று. அவன் படுற வேதனை இந்த ஆளால் பார்க்க முடியல. சில பேர்லாம் படுற வேதனை நம்மளால் பார்க்க முடியாது. படுற வேதனை பார்த்துட்டு சும்மா இருக்கிறோன்னா நம்மளை விட ஆள் யாரும் கிடையாது. சில பேர்லாம் அடிப்படும்போது அவங்க படுற வேதனை எப்படி இருக்கும்? சிலலாம் கொழுப்பெடுத்து போயிருக்கும். நார்மலாக வேறு, நம்மளாக தேடி வாங்கிட்டு வந்துக்கிறது வேறு. சரிங்களா? ரைட், சரி சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்க. நல்லா பாருங்கள், ஏசப்பா எப்பயுமே யார் வீட்டுக்கும் போக மாட்டார். எல்லார் வீட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. வழியிலே சுகமாக்குவார், போயிட்டே இருப்பார். சில வீடு தான் ஆண்டவர் விசிட் பண்ணிருக்காரு. ஆபிரகாம் வீட்டை விசிட் பண்ணார். ஆபிரகாம் வீட்டை விசிட் பண்ணார். தூதர்கள் லோத்து வீட்டை விசிட் பண்ணாங்க. அப்புறம் சகேயின் வீட்டை விசிட் பண்ணார். மகதலேனா வீட்டை விசிட் பண்ணார். அப்புறம் மத்தேயு வீட்டில் விசிட் பண்ணி விருந்து சாப்பிட்டார். ஆமாம், சில வீடு தான் விசிட் பண்ணார் ஆண்டவர், எல்லார் வீட்டையும் விசிட் பண்ணல. சீமோனுடைய வீட்டை விசிட் பண்ணார். இப்போ இவனை பார்த்து, நான் உன் வீட்டுக்கு விசிட் பண்ணுறேன். அப்போ இவன் சொல்கிறான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக மறுபடியும் ஆண்டவரே அப்படின்னு போட்டு, அது ஆச்சரியக்குறி. நல்லா பாருங்கள், தேவனை அறியாதவன் கேள்விப்பட்டவன் ஆண்டவரே உச்ச அதிகாரம் உடையவரை நம்பிட்டு வந்துருக்கான்ல, அதுதான் அங்கே ஆச்சரியம். ஆனால் நம்ம இயேசுவை நம்புகிறோம்ல, இயேசப்பா யாருன்னு தெரியும். நம்ம என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கிறோமா? கேட்கணும், கேட்கணும். கேட்டால் தான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேட்டால் கொடுப்பார். கேட்குறத பல விதம் இருக்குது தெரியுங்களா? கெஞ்சி கேட்குறது இருக்குது. இப்போ பெற்றவங்க கிட்ட பிள்ளைங்க சின்ன பசங்க, அப்பா அது வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கம்முன்னு இருந்தோன்னா இப்படி சொரண்டி அப்பா வாங்கி கொடுப்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்து அப்பா வாங்கி கொடுப்பா அப்படின்லாம் கில்லுவாங்க, வாங்கி கொடுப்பா அப்படின்னு. கேட்குறதுல விதம் இருக்குது. நீ எப்படி கேட்குற ஆண்டவர்கிட்ட? நீ நக்கலாக கேட்குறியா இல்லை அன்பாக கேட்குறியா? ஆண்டவரிடத்தில் அன்பு தாங்க. நீ அன்பாக கேட்டு பாரு, கர்த்தர் கண்டிப்பாகவே செய்வார். இவன் கேட்ட விதம் எப்படின்னா அன்பா, முள்ளங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி இல்லை அப்படின்னு. நாம் பாவி. யாரா? நல்லா பாருங்கள், ஒரு 100க்கு அதிபதி இருக்கனா எத்தனையோ தவறு பண்ணியிருப்பான் இருந்தாலும், நாம் பாவி, நான் பாத்திரனே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நல்லா பாருங்கள், பாத்திரன் இல்லை அப்படின்னா, நான் ஒரு ரோம அதிகாரி. பொதுவாகவே இந்த யூதர்கள் பாவிங்க கூட கலவ மாட்டாங்க, மிக்ஸ் ஆக மாட்டாங்க. சமாரியரோடு கூட கலவ மாட்டாங்க, ரோமரோடு கூட கலவ மாட்டாங்க. அதனால்தான் இந்த பரிசேயர் சொன்னாங்க இயேசுவை பார்த்து, இவர் பாவிகளோடும் ஆயக்காரோடும் உட்கார்ந்து சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே அந்த யூத ஜனங்கள் பாவிகளோடும் ஆயக்காரன் வட்டி கொடுக்குறவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்க கூட உறவு வைக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த வார்த்தை அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னா, பாவியை ரட்சிப்பதற்கு என்கிற வார்த்தை உண்மையும்
எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில். பவுல் சொல்றாரு, நான் தான் பெரிய பாவி அப்படின்றாரு. இப்போ ஏசப்பா இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னா பாவியை ரட்சிக்க. இந்த மனுஷன் பாவி என்ன பாருங்க, ஏசப்பா கிட்ட வந்தால் முதல்ல பாவ அறிக்கையிடணும். இவன் வந்து முட்டி போட்டு நான் பாத்திரம் இல்லை, நான் பாவி அப்படின்னு சொன்னான். பாவின்னு சொன்னான். ஏசப்பாவுக்கு ஒரு ஒன்று பிடிச்சி போச்சு. அட பாவி, நீ பாவின்னு நீயே சொல்லிட்டியடா, நான் கேட்கவே இல்லை, நீ பாவின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரம் நல்ல பாருங்க. நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி பார்த்தீங்களா, தேவனோடு கூட இருக்கிறவன் சொல்ல மாட்டான், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவன் சொல்லுவான். இளையகுமாரன் சொல்லல, என் தகப்பன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் இல்லை, அவருடைய வேலைக்கார மாதிரி நான் போகிறேன். ஏன்னா அவன் தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். போய் பாவத்தில் சேத்துல விழுந்து பண்ணி கூட வாழ்ந்து. நல்லா பாருங்கள், அசுத்த மிருகத்தில் 2 இருக்குது, பன்னி இருக்குது, நாய் இருக்குது. பன்னி இருக்குது, அது ரெண்டுமே என்ன சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? நீ நாய்க்கு சோத்தை வச்சாலும் அது புத்தி அங்கே தான் போகும். எது சாப்பிடும்? மனுஷ கழிவை சாப்பிடும். பன்னி அப்படி தான், நீ தொட்டியில் கஞ்சி ஊற்றினாலும் அது அங்கே போய் சாப்பிடும். அந்த 2 மிருகங்களும் பார்த்தீங்கன்னா அசுத்த மிருகங்கள். இவன் அசுத்தம் ஆயிட்டான். அதனால் தான் அந்த ஏசப்பா வந்து அந்த ஊமையில் பன்றி தின்னும் தவிட்டை தின்ன பன்னி கூட இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் பன்னியாக இருந்த நம்மளை கழுவிட்டுருக்காரு அவர் ரத்தத்தினால. எதுக்கு தெரியுமா? நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ரைட், சரி. இப்போ நான் பாத்திரனால நான் சொன்னால் இவரும் சொல்கிறாரு, நான் பாவி என்று உணர்ந்து சொன்னான். பாருங்களா, பாருங்கள், உணர்வு வரணும். என்ன வரணும்? நான் யார், நான் எந்த அளவுக்கு ஏசப்பாவிடத்தில் பிடிப்பாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு தூரமாக இருக்கேன்னு நமக்கு தெரியும். வசனத்துப்படி நான் நடக்கிறேன்னா, நான் நடக்கலையா, நான் பாவம் செய்கிறேன்னா, நான் செய்கிற பாவம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, இதனால் தேவனை வெறுப்பாரா, வெறுக்க மாட்டாரா, என்னை தள்ளுவாரா, தள்ள மாட்டாரான்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஏசப்பா வந்து பாவி என்று என்னை தள்ளிடாமல், அதனால் பாவம் செய்யலாமா? ரோமர் சொல்லப்பட்டிருக்கல, நியாயப்பிரமாண அப்படின்னா அதனால் இல்லைன்னு சொல்லலாமா? இல்லையே. பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏசப்பா கிட்ட முதல் வார்த்தை வந்தோடனே இனி பாவம் செய்யாத. அதுதான் அவர் பாலிசியாக தான். வந்துட்டியா, நீ பாவம் செய்யாத, உன்னை இழுக்க முடியும், நீ பார்க்காத. ரைட், சரி. இப்போ இவன் சொல்கிறான், நான் பாவி என்று உணர்ந்து நான் பாத்திரம் நல்ல. நல்லா பாருங்கள், இவனுடைய பாவங்களை இயேசு மன்னித்தார். யார் ஏசப்பா கிட்ட வராங்களோ அவங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். எத்தனையோ பேரை பாவத்தை மன்னிச்சுக்கிறார். சங்கீதம் 32:1 சொல்லப்பட்டிருக்கு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஏசப்பா புதிய ஏற்பாடில் எத்தனை பேர் சுகமாக்கினார், எத்தனை பேர் அழைச்சார், அவன்லாம் பாக்கியவான். புரியுதா இல்லைங்களா? யார்? நம்மளாம் யார் தான் இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். நம்ம செஞ்ச மீறுதல் எத்தனையோ வாட்டி வசனத்தை மீறிருப்போம். 1 நாளா 2 நாளா வருஷ கணக்காக வசனத்தை மீறுறதே நம்ம பழக்கம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் பாவம் எப்படிங்க மூடுவார்? பாவம் எப்படிங்க மூடுவார்? எப்படி மூடுவார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மூடுவாருங்க? அவர் ரத்தத்தினால. நல்லா பாருங்கள், ஒரு ஆடை பலியிடும்போது அந்த ஆட்டுடைய அறுத்து ரத்தத்தை கீழே சிந்த விட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மண்ணை போட்டு மூடிடுவார். அப்படி நம்முடைய பாவத்தை அவர் மூடி போட்டார். எப்படி? அவர் ஜீவ ரத்தத்தினால. நான் ஒரே ஒரு கேள்வி எனக்குள்ளே அடிக்கடி எழும்பேன். என்ன கேட்டுக்கிறேன் நான். சரிங்களா, எனக்காக அவர் உயிரே கொடுத்தாரு. சின்ன சின்ன இந்த உலக ஆசையை நான் அவருக்காக விட முடியுதா? விட முடியலன்னா எனக்காக விட்டவர் நான் பார்க்கும்போது உணர்வு வரணுமா இல்லையா? இப்போ சாத்தான் வந்து நமக்குள்ளே இருந்து நம்மளை என்ன பண்ணுறான்? நம்மளை வந்து தூண்டி தூண்டி விடுவான், பாவம் செய்யின்னு. அப்போ நம்ம சாத்தான் பேச்சை கேட்டுட்டு அந்த பாவத்தை விட முடியலையே. ஏசப்பா எனக்காக உயிரையே விட்டார். அப்போ அவர் எனக்காக இதை விட்டார், நான் இதுக்காக அவருக்காக இதை விடணுமா இல்லையா அப்படின்னு எனக்குள்ள நான் யோசிப்பேன். சரிங்களா? அப்போ விடும்போது நம்ம யோசிச்சா தான் கண்டிப்பாக விட முடியும். நம்ம கேட்கணும், கர்த்தர் செய்வார். சரி, இந்த யூதர்கள் வந்து பொதுவாகவே இந்த ரோமர்களோடும் சமாரியர்களோடும் கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சரி, யோவான் 4 சொல்லப்பட்டிருக்கு. ரைட், கலக்க மாட்டாங்க. ரைட், அப்போ இவர் சொல்கிறாரு, நான் பாத்திரம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா யூதர்கள் பொதுவாகவே வரமாட்டாங்க. நான் பார்த்துனே இல்லை ஆண்டவர், வேணாம், நான் பாவி, வேணாம் வராதிங்க. ஆண்டரே அவன் பரவாயில்லடாப்பா,
நீ பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் வீட்டுக்கு வரேன்னு இறங்குறாரு. அவன் சொல்கிறான், வேணாம் ஆண்டவர். அதுக்கப்புறம் சொன்னான் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு தெரியுமா? இந்த வார்த்தையின் வல்லமை என்ன தெரியுமா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வசனத்தின் மேன்மை தெரியாமல் தான் விழுந்து போகிறாங்க. வசனம் எப்படிப்பட்ட தெரியுங்களா? இன்றைக்கி இங்கேருந்து பேசுகிற வசனம் வந்து ஜீவன் உள்ளது. வசனம் தாங்க உங்களை காக்கும். வசனம் தான் உங்களை தப்பு வைக்கும். இன்றைக்கி வசனத்தை பற்றி தெரியாமல் தான் இன்றைக்கி எல்லாம் விழுந்து போகிற காரணம். வசனம் உனக்குள்ளே இருந்தால் நீ போகும்போது பேசும், நீ படுக்கும்போது பேசும், நீ பாவம் செய்யும்போது பேசும். பேசுமா பேசாதா? பாவம் உன்னை இழுத்து செய்யன்னு கூப்பிடும்போதும் பேசும். யோசேப்பு இழுத்த பொழுது, வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்த போது, தொந்தரவு பண்ணும்போது, நான் தேவனுக்கும் விரோதமாய், என் எஜமானுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பாவம் எப்படி செய்வேன் அப்படின்னு பேசும். பேசுமா பேசாதா? பேசிச்சு. யோசேப்புக்குள்ளே இருந்து பேசும், வசனம் பேசும். அப்போ இந்த வசனத்தின் மேன்மை தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இந்த வசனத்தின் மேன்மை யாரோ, தேவனை அறியாதவன் அவன் தெரிஞ்சிருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அவர் ஒரு வார்த்தையில் சுகம், அவர் ஒரு வார்த்தையில் மதுரம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா உங்கள் வாழ்க்கையில் வியாதி போகும், உன் கசப்பான வாழ்க்கையில் மதுரம் வரும். மாறாவின் தண்ணீர்லாம் மதுரமாக மாறி போச்சுன்னா என் கசப்பான வாழ்க்கை ஃப்ளேவர்ஃபுல் ஆகிடுச்சு. எப்படி? அவர் ஒரே ஒரு வார்த்தையினால். அது யார் புரிஞ்சிருக்கிறான்னா இந்த மனுஷன் புரிஞ்சிருக்கிறான். இன்றைக்கி நமக்குள்ளே என்ன இல்லைன்னா, இயேசுவின் வார்த்தை மேலே விசுவாசம் இல்லை. வேணாம் ஆண்டவரே, நான் பாவி, நீங்கள் இங்கிருந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னார், அப்படி வாசிங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ அவன் சொஸ்தமாக சொல்லிட்டு, சரி நான் வாசிக்கலாம். யாத்திராகம் 15 நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் ஃபாஸ்ட்டாக. யாத்திராகம் 15:26 சொல்லிட்டு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐஎம் யாவே ரஃபேக்கா, நான் தான் உன் பரிகாரி அப்படின்னு சொன்னார். அதனால இவர் கேட்குற, நீ சொல்லுங்க சரியாயிடும். ரெண்டாவது உபாகமம் 32:39. உபாகமம் இது மட்டும் வாசிங்க. உபாகமம் 32:39 பாருங்க. நானே அவர், என்னை விட வேறு தேவன் இல்லை. இப்பொழுது பாருங்கள், நான் கொல்றேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை சொல்கிறாரு. நான் தான் கொல்றேன், நான் தான் உயிர்ப்பிக்கிறேன், நான் தான் அடிக்கிறேன், நான் தான் சுகமாக்குறேன். ஏன் தெரியுமா கொல்றாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். சில பேர்லாம் தாவீது மரிச்சதுக்கும் மரிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது பைபிள் இல்லை. தாவீது நித்திரை செய்தார், நித்திரை அடைந்தான். யோவாபு செத்து போயிட்டான். நித்திரை அடைகிறதுக்கும் மரித்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா? மரித்த யோவாபு உயிரோடு எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தாவீது உயிரோடு எழுந்திருப்பார். எப்போ? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு. புரியுதா இல்லைங்களா? இதுதான் ரெண்டு டிஃப்ரெண்ட்டு, மரித்தவனுக்கும் நித்திரை அடைந்திருக்கணும். ஆமாம், ரைட். நான் தான் கொல்றேன், நான் தான் உயிர்ப்பிக்கிறேன், நான் தான் அடிக்கிறேன். அப்போ அடிக்கிறது யாரு? அடிக்கிறது யாரு? ஏன் அடிக்கிறாரு? பிள்ளை அடிக்காத அப்பா இருக்கானா? அவன் சாகிறதுக்காக அடிக்கல, அவன் குணப்பட அடிக்கிறார். எந்த அப்பாவும் பிள்ளை சாவறதுக்காக அடிக்க மாட்டாங்க, அவன் மனம் திரும்பி வாழ்கிறதுக்காக அடிப்பாங்க. அப்படி தான் ஏசப்பா, நீ சாகிறதுக்காக உன்னை அடிக்க மாட்டார், நான் சாகிறதுக்காக என்னை அடிக்க மாட்டார், நான் குணப்படுறதுக்காக என்னை அடிப்பார். ஆமென், ரைட். நானே அவர், என்னை அன்றி வேறு தேவன் இல்லை. சரி, சங்கீதம் 33:9 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட்டால் நிற்கும். அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், எஸ்ப்பா நீங்கள் சொல்லுங்கள், தூரத்தில் இருக்கிற என் பையன் சுகமாக இருக்கணும், தூரத்தில் இருக்கிற என் கணவன் நல்லா இருக்கணும், தூரமாக இருக்கிற எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், தூரமாக இருக்கிற என் சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், தூரமாக இருக்கிற
நீ யாருக்காக வேண்டிக் கொள்றியோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆமென், ஆமென். இல்லை, அவர் இங்கே மட்டும் தேவன் இல்லை, இங்கேருந்து உங்களை பார்க்குறவர் அல்ல. நீ இங்கே பேசும்போது தூதனை அனுப்பி உன் வீட்டில் சுகப்படுத்து தேவன், உன் வீட்டில் இருக்கிற பிசாசை ஓட்டுற தேவன், உன் வீட்டில் கட்டியிருக்கிற கட்டுகளை உடைக்கிற தேவன். நீ இங்கே உட்காந்து கேட்கும்போது உன் வீட்டில் இருக்கிற கட்டை ஒன்றொன்னா அவுத்துட்டு இருப்பாங்க. உன் வீட்டில் இருக்கிற மனுஷன் பிடிக்கப்பட்டதை இயேசு அவுத்து கொண்டிருப்பார். ஆமென். அவர் சொன்னார்னா 12க்கும் அதிகமான லேகியன் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அரெஸ்ட் பண்ணாங்களா ஏசப்பாவை? இப்போ நான் கேட்டேன்னா 12க்கும் அதிகமான லேகியன் வருவாங்க. கேட்க மாட்டேன், ஏன்னா பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஆமென். ஏசப்பா பூமியில் பிறந்தப்போ கோடான கோடி தூதர்கள் வந்து உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் ஒன்று சொன்னாங்களா இல்லைங்களா? உருவந்தான் குழந்தை, உருவந்தான் குழந்தை. அவர் கர்த்தர். அவர் பூமிக்கு வந்தார்னா, காரியத்தை செய்கிறார்னா அவங்க கனத்தை செலுத்தணும். ஆமென். உன் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து காரியத்தை செய்யணும்னா நீ கனத்தை செலுத்தணும். நூற்றுக்கு அதிபதி வந்து கனத்தை செலுத்தினால்தான் அவன் குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்தது, நற்காரியம். அவன் படுற வேதனை போச்சு. ரைட். ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் நீங்கள் நோட் பண்ணி வீட்டில் வாசிச்சுக்கோங்க. எரேமியா 17:14. எரேமியா 17:14 அவர் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். சரி, இப்போ வந்துடலாம். இப்போ ஏசப்பா வந்து எப்பயும் பாருங்கள், பாவி வந்து தள்ளவே மாட்டார். 100 ஆடு இருந்துச்சு, அதில் 1 காணாமல் போச்சு. நீங்கள் எல்லாம் பாருங்கள், அது ஏன் ஆண்டு ஊமையாக சொன்னார் தெரியுங்களா? 100 ஆடு இருந்துச்சு, அதை 99 வந்து அந்த மேய்ப்பன்கிட்டே இருந்துச்சு, 1 காணாமல் போச்சு. எதை காணாமல் போச்சுன்னா, உலக ஆசையை பார்த்து, உலக இச்சையை பார்த்து, உலகத்தின் மேலே மோகம் கொண்டு தூரத்துலேருந்து பிசாசை காமிச்ச உடனே அது போயிடுச்சு. ஆனாலும் ஏசப்பா போனதை அப்படியே விட்டு சாவுன்னு விடல, தேடி போனார். அப்படி தான் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். உலகத்தில் கிடந்த நம்மளை, சேத்துல கிடந்த நம்மளை, பாவத்தில் கிடந்த நம்மளை வேணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறார். ஆமாம், தேடி வந்தார். அப்படி தான் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து பாவிலாம் பார்க்கல. ஏன்னா அவர் சீஷர் யார் தெரியுங்களா? சீஷர் யார் தெரியுமா? யார்? முதல் சீஷன் பேதுரு. நான் பாவி, என்னை விட்டு போங்க அப்படின்னு லூக்கா 5 சொன்னார். முதல் சீஷன் யார்? நான் பாவி அப்படின்னாரு. நம்மளே கேட்ட சொல்லுவோம், ஐயா நான்லாம் பாவம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பவுல் சொல்கிறார், பாவியில் தேவனுக்கு முன்பாக நம்ம பாவிங்க தாங்க, பாவி தான். நீ பரிசுத்தன்னு சொன்ன, முடிஞ்சது கதை. பாவியான என் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவர் அப்படி கேட்டுப்பார். ரைட். சரி, அப்போ முதல் பேதுரு யார்? பாவி சீஷன். முதல் சீஷன் வந்து பேதுரு யாருன்னு சொல்கிறார், நான் பாவின்னு லூக்கா 5 சொன்னார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் திரளான மீன்களை பிடித்ததுனால அப்படி சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, உண்மையாகவே என்னதான், இயேசு தான் ஒருத்தனை பரிசுத்தமாக்க முடியும். நானும் பாவி தான், நீங்களும் பாவி தான். இந்த பாவிகளை பரிசுத்தமாக்குற ஒரு நல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான். சரி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மத்தேயு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறவர். மத்தேயு யார்? டாக்ஸ் கட்டர். அவர் யார்? அவர் பாவி, இவர் ஆயக்காரன். பேதுரு பாவி, ஒரு ஆயக்காரன். மகதலேனா மரியாள் யார்? பாவி. சகே யார்? தலைவன், ஆயக்காரனுக்கு தலைவன். பாவிகளோடும் ஆயக்காரோடும் தேவன் போஜனை பந்திருந்தார்னு மத்தேயு 9 9, 10, 11 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மத்தேயு 9 9, 10 வசனம். போகையில் ஆயத்துறையில் கண்டு வாசிங்க. சரி, இது யார் கேட்டது? பரிசேயர்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ யூதர்களுக்கு என்ன இல்லைன்னா, பாவிகளோட போக மாட்டாங்க. அதனால தான் அவன் சொல்ல, நான் பாத்திரம் இல்லை. நூற்றுக்கு சொன்னார், நான் பாத்திரம் இல்லை, என் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, நான் பாவி, என்னால் நீங்கள் ஏன் தீட்டு போடுறீங்க,
நீங்கள் பரிசுத்த தெய்வத்தை வணங்குறவங்க. சமாரியா சொல்கிறாங்க, நீ யூதனாக இருக்க, என் இடத்த தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம்? ஆனால் இயேசு அப்படி வரல. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அப்போ அவர் எங்கே தான் இருக்கணும்? எங்கே தான் இருக்கணும்? பாவிங்க நடுவில் தான் இருக்கணும். அதனால தான் 2 கல்லனுக்கு நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார். 2 பாவி நடுவில் பரிசுத்தர். ஆமென். அவர் ஊழியம் ஆரம்பித்தது மட்டும் இல்லை, என்ன பாருங்க, அவர் பிறந்ததே பாவிகள் மத்தியில் தான் பிறந்தார். அவர் வாழ்ந்ததே பாவிகள் மத்தியில் தான் வாழ்ந்தார். ஆமென். அவருடைய ஊழியம் துவக்கமே நப்தலி, செபுலோன், அப்புறம் கலிலேயா இந்த நாடுகள் தான் போனார். எல்லாம் பாவிங்க தான். அங்கே 2 மலை இருக்கான். 2 மலை. என்ன மலை? ஒரு கெரிசிம் மலையும் ஏபால் மலையும் சொல்லிட்டு, ஏபால் மலை சாபத்தை சொல்லுவாங்களாம். அந்த ஏபால் மலையானது தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சாபம் இருக்கிற இடத்துல தான் இயேசுவின் வார்த்தை தேவை. ஆமென். எங்க வியாதியாக இருக்கிறவனுக்கு தானே டாக்டர் வேணும், நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு? பாவத்தில் இருக்க நமக்கு தானே விடுதலை வேணும். ரைட். அதாவது இயேசு அங்கே ஆரம்பித்தார். ரைட். சரி, இப்போ இவங்க கேட்குறாங்க, இயேசு வந்து உட்காந்து அவங்க கூட ஜாலியாக சாப்பிட்ருக்காரு. ஏன்னா எவரையும் பரிசுத்தமாக இயேசுவால் முடியும். ரைட். சரி, ரைட். இப்போ இந்த 100க்கு அதிபதி, இப்போ இந்த 100க்கு அதிபதி வந்து இறங்கி முட்டி போட்டு கேட்குறாரு, அவருக்கு என்ன வேணும்? 100க்கு அதிபதிக்கு என்ன வேணும்? என்ன சொஸ்தமாக அவன் என்ன வேணும்? முதல்ல தாழ்மை வேணும். என்ன வேணும்? ஏசப்பான இடத்துல போயிட்டு மண்டி போட்டு கேட்குறாரு. இவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி அதிகாரம் வந்தோடனே யாரை மதிக்க மாட்டாங்க. ஒரு பதவி வந்தோடனே தேவனே மதிக்கிறது கிடையாது, பெற்றவங்களை மதிக்கிறது கிடையாது, சொந்த பந்தங்களை மதிக்கிறது கிடையாது, சமூகத்தில் இருக்கிற மாற்றங்களை மதிக்கிறது இல்லை. இப்போ 2 கொம்பு வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 100 பேர் கீழே இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு. அவர் மேல் அதிகாரத்தில் இருக்கிறாரு, 100 பேர் இருக்கிறாங்க கீழே. முட்டி போட்டு கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம இந்த 100 கற்றுக்கணும். இதெல்லாம் தான் இயேசுப்பாவை ஆச்சரியப்பட வச்சது. ரைட். முட்டி போட்டு இறங்கி கேட்டான். நல்லா பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறான்ல, சும்மாவே கேட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனுடைய தன்மையை விட்டு இறங்கி வந்து கேட்பான். எவ்வளோ அசிங்கம் தெரியுமா பிச்சை கேட்குறது? அசிங்கமாக இல்லைங்களா? அவருடைய தன்மானத்தை விட்டு, அசிங்கத்தை விட்டு. சில பேர்லாம் கொடுப்பாங்க, சில பேர்லாம் இதே போலப்பாச்சு இப்போ அப்படிலாம் திட்டுவாங்க. ஆனாலும் மற்றவங்க கையேந்துவான். ஏன் தெரியுமா? நம்ம அவங்கள பரியாசம் பண்ணலாம் தேவையில்லை. இருந்தால் கொடுக்கலாம், இல்லைங்க கவனம் போயிடலாம். பேசக்கூடாது அவங்ககிட்ட எதுவுமே. சரிங்களா? இருந்தால் கொடுங்க, இல்லை சில்லறை இல்லைங்க அப்படின்னு சொல்லி போயிடும். ரைட். அப்போ இறங்குவதற்கு ஒரு மனசு வேணும், இறங்கி கேட்பதற்கு ஒரு மனசு வேணும். 2வது, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுற மனசு வேணும். ஏசப்பா அவருக்காக வரல, நமக்காக வந்தார். அவருக்காக சாகலை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுவாங்க? அவன் குடும்பத்துக்காக, அவங்களுக்காகவே இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்காக வந்தார். நம்ம உழைக்கிறது யாருக்காக? யாருக்காக உழைக்கிறீங்க? யாருக்காக உழைக்கிறீங்க? உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. ஏசப்பாக்காக உழைக்கிறீங்க. நீங்கள் தேவனுக்காக உழைக்கிறதில்ல. தேவனுக்காக உழைச்சி பாருங்கள், அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ரைட். அதான் சொல்ல, யாக்கோபே யாருக்காகப்பா நீ உழைச்ச? உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைங்க தான் சேர்த்த, எனக்காக கொடுத்த நீ அப்படி தான் ஆண்டவர் கேட்பார். ரைட். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் இப்போ வந்துருங்க, மறுபடியும் வந்துருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும், பாருங்கள், இவர் வந்து மேல் அதிகாரத்தில் கீழே இருக்கார். ஒரு அதிகாரியுடைய கீழே இருக்கிறாரு. இவருக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. சொல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருத்தனை போ அப்படின்னா போவான், ஒருத்தனை வா அப்படின்னா வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்ட? இது ஏசப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்படி இருந்தோம் நான் உங்கள் இடத்துல வந்து என்னை தாழ்த்தி உங்கள் முகத்தை தேடினேன். ஏன்னா உங்கள் இடத்துல வந்தா செய்வீங்க. உங்கள் இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் வெறுமையாக அனுப்ப மாட்டேங்க. நம்மளாவது சில்லறை இருந்தால் போடுவோம், இல்லைன்னா போடாமல் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா கிட்ட போனால் இல்லைன்ற வார்த்தையே இல்லை. ஆமென். ஆமென் இல்லைங்களா? உண்மைங்க. ஏசப்பா கிட்ட போனால் நீங்கள் வெறுமையாக வர மாட்டீங்க. அதுக்கு என்ன வேணால் உங்களுக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, விசுவாசம் தேவை. எது வேணும்? நம்பணும். ஏசப்பா
இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம், எழுத போகிறவங்களப்பா நிறைய எக்ஸாமில் இருக்குது. எழுத போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஏசப்பா எனக்கு நல்லா எழுதுனப்பா எக்ஸாம் அப்படின்னு. ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம வேலை, எழுத வைக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. வேலைக்கு போகிறோம்ப்பா பாதுகாத்து கொள்ளுங்க, ஜெபிக்க வேண்டிய நம்ம வேலை, பாதுகாக்கிறது அவருடைய வேலை. ஆமாம், ரைட். சரி, இப்போ கேட்குற சொன்னோன்னே இப்போ 10ஆம் வருஷம் வந்துடுங்க. 8ஆம் அதிகாரம் 10. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இப்போ இந்த மனுஷன் பார்த்தா ஏசப்பாவே ஆச்சரியப்படுத்திட்டான். ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்களை நோக்கி ஏன் அப்படி திரும்ப தெரியுங்களா? இன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். சபைக்குள்ளே இருக்கிறவங்களை விட புதுசாக வரவனுக்கு விசுவாசம் ஜாஸ்தி. அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. நீ என் கூடவே இருக்கிற திறந்துருக்கிறான், விசுவாசம் இல்லை. யாரோ ஒருத்தன் நான் செய்கிறேன்னு கேள்விப்பட்டு ரோம வந்தான், முழங்கால் படிக்கிட்டான், பெரிய ஆள் தான், 100க்கு அதிபதி தான், பெரிய போஸ்டிங் இருக்குதான். அவன் போஸ்டிங்கை உதறினான், அவன் கௌரவத்தை உதறினான், அவனுடைய பதவியை உதறினான். உதறிட்டு முட்டி போட்டு தாழ்த்தி கேட்டான், செய்வார்ன்ற நம்பிக்கையில் போ அப்படின்னாரு. உண்மையா இல்லைங்களா? அப்போ ஏசப்பா நான் சொல்லுங்க, ஆண்டு சொல்லார், இத்தனை ஜனங்களுக்குள்ளும் இருக்கிற மொத்த இஸ்ரேலுக்குள்ளும் இவனை மாதிரி நான் பார்க்கல. அவரையே ஆச்சரியப்பட வச்சிட்டான். நம்ம விசுவாசம் எப்படி தான் இருக்கணும்? ஏசப்பா வியந்து போகணும். நிச்சயமாக ஏசப்பா எனக்கு செய்வார். நல்லா பாருங்கள், தொடர்ந்து பணத்துக்காக கேட்டிருக்காதீங்க, அது வரும், அதையும் கொடுப்பாரு. நீ கேட்க வேண்டியது உன் சமாதானத்துக்கும், உன் சௌக்கியத்துக்கும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு தேவனுக்குரியதை கேட்டு அப்புறம் உனக்குரியதை கேளு. புரியுதா இல்லைங்களா? முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, இதெல்லாம் வாழலாம் கூட வரும். ஏசப்பாவை பிடிங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா நிலைமை? இன்றைக்கி இந்த உடம்பு முழுசாக இருந்தால் தாங்க மதிப்பு. ஏசப்பா தான் சபைக்கு தலையாக இருக்கார். தலை இல்லைன்னா நீ முண்டம் எதுக்கு? முண்டம் பார்க்குமா? முண்டத்துக்கு ஏதாவது தெரியுமா? தலை ஒட்டினா தான் இந்த உடம்புக்கு வேல்யூ. நீ பார்க்க முடியும், சாப்பிட முடியும், முகர முடியும், கேட்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இன்றைக்கி இயேசு இல்லாத வாழ்க்கை முண்டம். இயேசு இருந்தால் தான் முழுமை. இயேசுவும் வாழ்க்கையில் இருந்தால் தான் கேட்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும். புரியுதா இல்லைங்களா? இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எப்படி தலை இல்லாத மாடு செத்துதாக கிடக்குதோ அப்படி தலை இருந்தால் உயிரோடு இருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ 8ஆம் அதிகாரம் 11 சொல்கிறாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து இப்போ பரலோக ராஜ்யத்தில் ஒரு பந்தி இருக்கா இல்லைங்களா? என்ன இருக்குது பந்தியில்? என்ன பந்தியில் இருக்குது? நம்ம மாதம் கம்யூனி வைக்கிறோம் பந்தி. அது வந்து சிம்பாலிக்காக பண்ணுறோம். அந்த திராட்சை ரசமும் அப்பமும். ஏசப்பா அப்படி கொடுக்கல. அந்த ராபோஜனத்தில் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. பெரிய பாத்திரத்தில் திராட்சை ரசம் இருந்திருக்கும். அப்படி பந்தி அங்கே இருக்குது. சரிங்களா? எங்கே இருக்குது? மேற்குலேருந்து கிழக்குலேருந்து வடக்கு தெற்கு சொல்ல பார்த்தீங்களாங்க. ஏன் வடக்கு தெற்கு சொல்ல? அது இன்னொரு நாள் பார்க்கலாம். கிழக்குலேருந்து மேற்குலேருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தி உட்கார்ந்துருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான. ஏன்னா எவனோ வந்து விசுவாசிச்சிட்டான், இருந்து நீ விசுவாசிக்கல, நீ புறம்பை தள்ளப்படுவ. விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு, யாக்கோடு கூட சாப்பிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. பந்தியில் பரலோகத்தில் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அப்படியே வாசிங்க, 8 பாயிண்ட் வாசிங்க. நோக்கி நீ போகலாம். ரைட். சூப்பர்ல. நீ எப்படி நம்பின? நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ நம்பினல்ல. உன் நம்பிக்கையின்படியே போ, சரியாயிடுச்சு, கிளம்பு போ. நம்ம எப்படி நம்புகிறோமோ அப்படி தான் கிரியை நடக்கும். நீ நடக்காதுன்னா நடக்காது, வராதுன்னா வராது, போவாதுன்னா போவாது.
போவோம், நடக்கும், கர்த்தர் செய்வார் நம்பு. நீ எப்படி நம்புறியோ அப்படி தான் நடக்கும் உனக்கு. இங்கே தான் சொல்லியிருக்காரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக. நீ எப்படி நம்புறியோ, எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ. நீ சொன்னல, நான் பாவி ஏசப்பா நீ என் வீட்டுக்கு வராதிங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போதும், உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படி கேட்டபடி நல்லா சொன்னார். நீ விசுவாசித்திருக்கிறபடியே அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா இன்றைக்கி பரிசோதித்து பாருங்கள். சில பேர்லாம் வாங்க, கையை வைங்க, தொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. யார் கேட்டது? யார் கேட்டது? வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு எவரு கூப்பிட்டாரு? வாங்க வந்து கை வைங்க. ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஜபாலத்தலனுக்கு இருந்த விசுவாசத்தை விட இவன் விசுவாசம் பீக்கில் இருக்குது. ஏசப்பாவே ஆச்சரியப்படுத்திட்டான். இப்படி விசுவாசம் நமக்கு வரணும். நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஏசப்பாக்கிட்ட நம்பியிருக்கிறேன். நீ உட்கார்ந்துருக்கிறேன், எதையோ என் இதயத்தில் நான் கேட்டுருக்கிறேன். நீ இதயத்தில் பேசுறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். உன் இருதய துடிப்பை ஏற்படுத்தின கர்த்தருக்கு அது எப்படி துடிக்கணுன்னு சவுண்டு வச்ச ஆண்டவருக்கு நீ உள்ளே யோசிக்கிறது அவருக்கு தெரியாமலாம் இருக்கும்? கண்டிப்பாகவே தெரியும். நீ நல்லது யோசிச்சாலும் தெரியும், கெட்டது யோசிச்சாலும் தெரியும். நீ நன்மையானது நினச்சாலும் தெரியும், நீ பொல்லாங்க நினச்சாலும் தெரியும். எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட், கர்த்தர் நல்லவர். சொல்லுவார், பின்பு இயேசு 160 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக கருது என்றார். அந்த நாளிகையில் வேலைக்காரன் சுகமானான். இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கு செல்ஃப் சேம் அவர். அந்த மணி நேரத்தில், அந்த நாளிகையில் செல்ஃப் சேம் அவர். அவர் இங்கேருந்து வார்த்தை சொன்ன உடனே அங்கே சரியாயிடுச்சு. அந்த செகண்ட்லேயே இங்கே இவர் சொன்னார். அப்போ நல்லா பாருங்கள், இவர் இங்கே சொல்கிறாருன்னா அவங்க வீட்டில் யார் இருக்கிறதாங்க? யார் இருக்கிறது? இவர் முட்டி போட்டு கேட்டுருக்கார்ல, இதெல்லாம் நின்றுலாம் பேசல, அவர் முட்டி போட்டு தான் கேட்குறாரு. நல்லா ஏசப்பா கிட்ட வந்து நம்ம தாழ்த்தணும், முள்ளங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி மூலியத்தோடு கேளு. இங்கே நம்ம தேடி இங்கே ஆராதிக்கிறது ஆண்டவரை, இங்கே கேட்குறது தெய்வ வார்த்தையை. என் வீட்டு வார்த்தை நீங்கள் கேட்கல, என்ன ஆராதிக்க நீங்கள் வரல, என் சொந்த கதை கேட்க நீங்கள் வரல, நீங்கள் ஆராதிக்க வந்தது தேவனை. அது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் கேட்க வந்த தெய்வ வார்த்தை. புரியுதா இல்லையா? அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இங்கே முட்டி போட்டு கேட்டுன்னு இருக்கிறான், நீ போகலாம் அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்கான்? முட்டி போட்டுருக்குறான். சொன்ன உடனே அந்த வீட்டில் யார் இருக்கிறதாங்க? ரஃபேக்கா தூதன் ரெடியாக அங்கே இருக்கிறாரு. இவர் கமாண்ட் வந்த உடனே டக்குன்னு உடனே ஹீலு. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் வந்து சொல்கிறாங்க, சுகமாயிட்டான். தெரியும்னார். ஏன்? நான் ஆராதிக்கிறேன், நான் கேட்ட இயேசு அவர் நல்லவர், நான் கேட்ட நேரத்திலேயே எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமென். அந்த நம்பிக்கை வேணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் கர்த்தர் நம்ம வீட்டில் எதிர்பார்க்குறாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்குள்ளே இன்றைக்கு இருந்து துவங்கட்டும். சந்தேகமே படாதீங்க. நடக்குமா? நடக்கும். நான் ஏசப்பாவை நம்பியிருக்கிறேன், ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோட நிச்சயத்தோடு கூட வீட்டுக்கு போங்க. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் வேண்ட கடைசி நம்ம ஜெபிக்க போகிறப்ப கர்த்தர் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை அளவிலான ஆசீர்வதிப்பாராக. தேவனை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென்.